ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு பிஎம் ரெசிபீஸ். நான் மலர்விழி பிரபாகரன். இன்றைக்கி இந்த வீடியோவில் பீஸா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. பீஸா கடையில் வாங்கினோன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அதையே நம்ம வீட்டிலையே செஞ்சால் கம்மியான செலவில் நிறைய சாப்பிடலாம். வாங்க பீஸா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 250 கிராம் மைதா எடுத்துக்கோங்க. அது கூடவே உப்பு 1/4 ஸ்பூன், சர்க்கரை 1 ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1/2 ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூன், நெய் 1 ஸ்பூன், தயிர் 3 ஸ்பூன் சேர்த்துங்க. நாம் இதுக்கு ஈஸ்ட் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, அதனால தான் நம்ம தயிரும் நெய்யும் சேர்க்குறோம். முதல்ல நல்லா பிசைஞ்சுங்க. அதுக்கப்புறம் தண்ணி தெளித்து தேவையான அளவு விட்டு சாஃப்டாக பிசைஞ்சுங்க. இந்த மாவை 10 நிமிஷம் நல்லா பிசையணும். அப்போ தான் பீஸா நமக்கு சாஃப்டாக வரும். அது கூட 1 ஸ்பூன் நெய் விட்டு இந்த மாதிரி சாஃப்டாக வர்ற மாதிரி பிசைஞ்சுங்க. பிசைஞ்ச மாவை ஒரு மூடி போட்டு 1 மணி நேரம் ஊற விடுங்க. 1 மணி நேரத்துக்கு பிறகு ஒரு கடாயில் ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. ஸ்டாண்டு இல்லைன்னா ஒரு சின்ன பிளேட் போட்டுங்க. அதை 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ஹீட் பண்ணிங்க. இப்போ சப்பாத்தி கட்டையை எடுத்து அதில் கொஞ்சம் மைதாவை அப்ளை பண்ணிங்க. இப்போ பீஸா மாவை 2ஆக பிரிச்சுக்கலாம். ஒரு சப்பாத்தி திரட்டுறது போல் மைதா போட்டு திரட்டிங்க. கொஞ்சம் கனமாக இருக்கணும். ஒரு பிளேட்டில் நெய் தடவிங்க. அப்போ தான் நமக்கு பீஸா ஒட்டாமல் ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும். இப்போ நெய் தடவின தட்டில் இதை சேர்த்துக்குங்க. அது மேலே ஃபோர்க்கு வச்சு குத்தி விடுங்க. அப்போ தான் அது வேகும்போது மேலே எலும்பி வராது. உங்ககிட்ட பீஸா சாஸ் இருந்தால் மேலே அப்ளை பண்ணிங்க. இல்லைன்னா டொமேட்டோ சாஸும் சில்லி சாஸும் அது கூடவே ஓரிகானோ மிக்சடு ஹெர்பு ஏதாவது ஒன்று மிக்ஸ் பண்ணிங்க. ஓரிகானோ மிக்சடு ஹெர்பு இல்லைன்னா பெப்பர் பவுடர் சேர்த்துக்குங்க. பீஸா இந்த கணத்துக்கு இருக்கிற மாதிரி திரட்டிங்க. அதில் கலந்து வச்ச சாஸை மேலே அப்ளை பண்ணிவிடுங்க. அது மேலே கேப்சிகம், ஆனியன், டொமேட்டோ, கார்ன், பன்னீர் எது உங்களுக்கு விருப்பமோ அதை சேர்த்துக்குங்க. அது மேலே துருவிய சீஸ் சேர்த்துங்க. நான் மொசரலா சீஸ் சேர்த்துருக்கேன். அப்போ தான் பீஸாவு ரொம்ப நல்லா இருக்கும். அது மேலே சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்குங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் செய்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு மிக்சி ஜாரில் காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சிங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். 10 நிமிஷம் ஹீட்டான பேனில் பீஸா பிளேட்டை சேர்த்து மூடி வச்சிடுங்க. 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வைங்க. பீஸா ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், கடையில் செய்கிற மாதிரியே இருக்குது. பேஸ் எப்படி குக்காக இருக்குன்னு பாருங்கள். மாவு நல்லா வெந்திருக்கு. இது மீடியம் சைஸ் பீஸா. அடுத்ததாக லார்ஜ் சைஸ் பீஸாவும் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 250 கிராம் மைதா மாவுக்கு மீடியம் சைஸ் பீஸாவும் லார்ஜ் சைஸ் பீஸாவும் 2 கிடச்சிருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். எங்கள் வீட்டு குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிஎம் ரெசிபி பாருங்கள், நீங்களும் சமையலில் அசத்துங்க.